ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, இப்பொழுது வருந்தி என்ன ஆகப் போகிறது? நீ எப்பொழுது அவர்களை நன்றாக வைத்து கொள்ள வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டாய். யார் என்று புரிகிறதா? இந்த வாராகி உனக்கு சொல்வது தெரிகிறதா? உன் தாயையும் தகப்பனையும் தான். நீ அன்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உன் தாயை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டாய். அவள் அழும் கண்ணீர் கூட உனக்கு புரியாமல் போய்விட்டது. நாம் திட்டுகிறோமே, அவர் எங்கே போவார் என்று கூட நீ சிறிதும் யோசிக்கவில்லை. அப்பொழுது உன்னை நம்பி வந்த அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டாய். இன்று அம்மா இல்லாத பொழுது அழுது என்ன நீ செய்யப் போகிறாய்? உனக்கு அவர்கள் தேவைப்படவில்லை, அதனால் நீ உதாசீனப்படுத்திவிட்டாய். ஆனால் அவர்களுக்கு உன் உதவி தேவைப்பட்டது. நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்று ஏங்கி தவித்தார்கள். ஆனால் நீ சிறிதுமே உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய சந்தோஷங்களையும் மட்டுமே நினைத்து அவர்களை நீ சிறிது கூட பொருள்படுத்தவில்லை. இப்பொழுது நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய். இந்த வாராகி என்ன உதவி செய்ய முடியும்? என்றுமே போன உயிரை மீட்டுத் தரும் அளவிற்கு எந்த இறைவனாலும் முடியாது. வாழ வேண்டிய காலங்களில் அதனால்தான் சந்தோஷமாக வாழுங்கள் என்று ஒவ்வொரு இறைவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு புக்கை பிரட்டிப்பார், அதில் கூட உனக்கு அதில்தான் எழுதியிருக்கும், நீ சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது என்று. அதை நீ புரிந்து கொள்ளாமல் அன்று நீ அலட்சியப்படுத்திவிட்டாய். உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நீ நினைத்து விட்டாய். ஆனால் இன்று தாய் இல்லை, தகப்பன் இல்லை. ஆனால் உனக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுகிறது. ஆனால் அதை கொடுப்பதற்கு யாரால் முடியும்? யாரை வேண்டுமானாலும் நீ விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் உன்னை பெற்றவளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவள் இறந்தவள்தான். ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும். உன் தாயும் தன் பெற்ற மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஏங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அன்று நீ அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டாய். ஏன் தெரியுமா? நீ சின்ன வயசில் அழுகும்போது தூக்கி கொண்ட அந்த தாயை நீ அவர் அழுகும்போது அரவணைத்து கொள்ள உனக்கு மனம் வரவில்லை. உன்னிடம் பணத்திமிர்களும் இருந்தது. பணம் இல்லை என்றாலும் ஒரு தாயை வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் மனிதனுடைய இயற்கை. அது புரியாமல் நீ சிரமப்படும் பொழுது அவர்களுக்கு உன்னால் உதவி எதுவுமே நடக்கவில்லை. இப்பொழுது உனக்கு அனைத்துமே புரியும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் உயிரோடு இல்லை. அன்றே உன் தாய் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும். நான் இல்லாமல் போனால் உனக்கு புரியும் என்று. அந்த நேரம்தான் இந்த நேரம். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுதும் அவள் வளர்க்கும் பொழுதும் என்றுமே அவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டாள். ஆனால் அதை பிற்காலத்தில் அவளுக்கு தேவைப்படும் பொழுது அவள் சொல்லியும் காட்ட மாட்டாள். ஆனால் அந்த குழந்தை அதை புரிந்து கொள்வதில்லை. இன்று நீ யாருடைய பேச்சையோ கேட்டு அவர்களை அவமானப்படுத்தினாய். இன்று அவமானங்களை தாங்கி மட்டும் சுமந்து போன அந்த தாயை தேடுகிறாய். எங்கே தேட முடியும்? அது கிடைக்குமா? அது நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் நீ உணரும் பொழுது அவர்கள் இல்லையே என்ற வருத்தம் மட்டும்தான் உனக்கு மிச்சமாகும். அதை தருவதற்கு யாராலும் முடியாது. உனக்கு சொல்லிக் கொடுத்து அசிங்கப்படுத்த சொன்னவர்களால் கூட அதை நிறைவேற்ற முடியாது. நீ முதலில் சுய நினைவில் இருந்திருக்க வேண்டும். அதை மறந்துவிட்டாய். இந்த வாராகி அன்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன், என்றுமே தன் முடிவை தானே எடுப்பவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தன் முடிவை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது என்றுமே நிம்மதி இருக்காது. உனக்கு எது தேவையோ அதை நீ நிறைவேற்றிக்கொள் என்று இந்த வாராகி பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதை யாருமே காது கொடுத்து கேட்கவில்லை. உனக்கு என்ன தேவை? உன் தாயின் அன்பா, பணமா, உன்னுடைய தொழிலா? அப்படி என்றால் நீயே முடிவு செய்து கொள். உன் முன்னேற்றத்தை நீதான் முடிவு செய்ய வேண்டும். அதை விட்டு மற்றவர்களிடம் நீ விட்டுவிட்டால் அவர்கள் இஷ்டத்திற்கு தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுபோல்தான் உன் தாயையும் நீ உதாசீனப்படுத்திவிட்டாய். அடுத்தவர்கள் சொல்லும் பொழுது அவள் நம் பெற்ற தாய் என்று நீ சிறிதும் எண்ணியிருக்க வேண்டும். அதை நீ செய்யாமல் விட்டுவிட்டாய். இன்று கவலைப்படுகிறாய். நான் என்ன சொல்ல முடியும்? ஏனென்றால் உயிர்கள் போவதும் பிறப்பதும் இயற்கை. அந்த இயற்கையை மாற்றியமைக்க யாராலும் முடியாது. அதனால்தான் இந்த வாராகி ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நிச்சயமாக நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்றெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அதை யாரும் கேட்கவில்லை. இன்று நீ தவிக்கிறாய். இந்த வாராகி என்ன சொல்ல முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும்.
ஆனால் நீ செய்த கரும வினையானது உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நிச்சயம் நீ விடுபடுவாய், கவலைப்படாதே. நீ தெரியாமல் செய்ததாக இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை இந்த வாராகி காப்பாற்றுவேன். நீ அடுத்தவர் பேச்சை கேட்டு இந்த நிலைக்கு வந்துவிட்டாய். அதனால் உன்னை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இந்த வாராகி இருந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். உன் தாயை வணங்கு. உன் தாயை வணங்கி அவர்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேள். உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நிச்சயமாக மன்னிக்காத தாய் யாருமே இருக்க முடியாது. இந்த வாராகியை நினைக்கும் பட்சத்தில் அந்த தாயையும் நீ நினைக்க வேண்டும். உன் தாய் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவாள். என்றுமே உன்னை காப்பாற்றும் இடத்தில்தான் அவள் இருப்பாள். ஏனென்றால் எந்த குழந்தையையும் தாய் ஒருத்தி சரியான முறையில் காப்பாற்றாமல் இருக்க மாட்டாள். நிச்சயமாக அவள் அந்த இடத்தில் வந்து நின்று இறைவனை வேண்டி நிச்சயமாக காப்பாற்றுவாள். எவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருந்தாலும் குழந்தைகளை சுற்றி வருவதுதான் தாயின் இயற்கை. அதுபோல உன் தாயும் இருப்பாள். நிச்சயமாக உயிரோடு இருக்கும் பொழுது நீ மறந்திருந்தாலும் இறந்தவர்களை நினைத்து நிச்சயமாக நீ வணங்கி வா. உனக்கு தாயின் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் உன்னை சுற்றியே இருப்பார்கள். அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வாராகி சொல்வதை கேள். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வாராகி சொல்கிறேன். முதலில் கண்டிப்பாக சொன்னேன். இப்பொழுது அன்பாக சொல்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீ தெரியாமல் செய்து விட்டாய், கவலைப்படாதே. உனக்கு அனைத்துமே இந்த வாராகி செய்வேன். உன் தாயை உன் வீட்டில் வாசம் செய்ய வைப்பேன். நீ அப்பொழுது அமைதியாக இருக்கலாம். உன் தாய் வீட்டிற்குள் வந்துவிட்டாலே உனக்கு அமைதி கிடைத்துவிடும். நீ கவலைப்படாதே. யாரிடமும் இதற்காக எரிச்சல் படாதே. யார் மேலும் இதற்காக கோபம் படாதே. இது விதியின் விளையாட்டு. அதனால் நீ யாரையும் கோபித்து கொள்ளாதே. இருக்கும் காலங்களை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பாக இரு. நடந்தவை தான் நீ மாற்றியமைக்க முடியாது. அதனால் இருக்கும் காலத்திலாவது நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். இப்பொழுது பழைய நினைவுகளை நினைத்து தேவையில்லாமல் பேசிக்கொண்டு உன் நிம்மதியையும் கெடுத்து மற்றவர்கள் நிம்மதியும் கெடுத்து விடாதே. நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாகவே அமையும். அதனால் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு. உனக்கான நேரமும் காலமும் வரும்பொழுது இந்த வாராகி நிச்சயம் உன்னை காப்பாற்றி கை கொடுப்பேன். அது நிச்சயம். அதனால் நீ கவலைப்படாதே. உனக்கு நீ செய்த தவறு என்று நினைக்கிறாய். நான் பரவாயில்லை என்று தான் சொல்கிறேன். உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாராகி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவாள். எப்பொழுதுமே நினைத்துக்கொள். இந்த வாராகியிடம் அடைக்கலமாக வந்துவிட்டால் இந்த வாராகி என்றுமே உதைத்து தள்ள மாட்டாள். உடனே அவளுடைய கரங்களை தான் நீட்டுவாள். அது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். இந்த வாராகி நிச்சயமாக கரம் கொடுத்து காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு. உனக்கு காலமும் நேரமும் வரும்போது இந்த வாராகியின் உதவி கட்டாயமாக கிடைக்கும். அதுபோலவே உனக்கு அனைத்துமே வந்து சேரும். உன்னுடைய செல்வங்கள் அனைத்துமே வந்து சேரும். நீ கவலையே பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வாராகியை நம்பி உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டு வா. பிறகு பார், அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். பழைய விஷயங்களை நினைத்து கொண்டு பலதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நடந்தவைகள் நடந்துவிட்டது. இனி வரும் காலங்கள் நல்ல முறையாக இருப்போம். எல்லோரிடமும் அன்பாக இருப்போம் என்று நினைத்து கொண்டு யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்வோம் என்று நீ இந்த வாராகியிடம் சொல்லிவிட்டு நிச்சயமாக வாழ்ந்து காட்டு. உனக்கு இந்த வாராகியான தாய் வந்து உதவி செய்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பேன். ஜெய் வாராகி.